ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பதிவு கொடுக்க போறேன். ஏற்கனவே பல பதிவுகள்ல பல விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த மகா சிவராத்திரி பத்தி சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ஒரு குட்டி பதிவு மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மாசி மாதம் வருகின்ற கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில திருவோண நட்சத்திரம் கூடிய நன்னாள் தான் இந்த மகா சிவராத்திரி ஆகும். ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை 14வது நாள் வருகின்ற திதியில் சிவராத்திரியானது வருகிறது. இதில் மாசி மாசம் 14வது நாள் வருகின்ற திதி மகா சிவராத்திரி எனப்படுகிறது. அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரின்னு சொல்றோம். சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆகும். இந்த வருஷம் 26/2/2025 புதன்கிழமை, அதாவது மாசி மாசம் 14வது நாள் வருகின்ற நாள் தேதி மகா சிவராத்திரி ஆகும். அன்று கோயில்ல பாத்தீங்கன்னா அபிஷேகம், ஆராதனை, வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். 4 கால பூஜைகள் அன்னைக்கு விசேஷமா இருக்கும். இந்த 4 கால பூஜைகள்லயும் நீங்க கலந்துகிட்டு அபிஷேகத்துக்கு சேவையான சாமானங்க, பழங்க, பூக்கள் எது வேணாலும் நீங்க இறைவனுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி தருவதனால சிவனுடைய அருள் பெறுவதற்கு அது முக்கியமா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விரதம் இருப்பவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி முழுசுமே நீங்க விரதம் இருக்கணும். மறுநாள் காத்தால அதிகாலையில 4 மணிக்கு கோயில்கள்ல பூஜை நடக்கும். அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிட்டு அங்க தர்ற பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டு உங்க விரதத்தை நீங்க கைவிடலாம். இப்ப நீங்க அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உப்பு போடக்கூடாது. உப்பு போடாத மாவால் செய்யப்பட்ட பலகாரங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் அன்னைக்கு அன்னதானமாக கொடுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னா தூக்கம் முழிக்கிறது தான் முக்கியமான வேலை. விரதம் இருந்தா தூக்கம் முழிக்கணும். அதனால அந்த ராத்திரி முழுசும் நீங்க இறை வழிபாட்டுல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு நீங்க கண் விழிக்கலாம். விரதத்தை காத்தால கைவிடுறீங்க, அதே நேரத்துல தூக்கத்தையும் கைவிடலாம்னு நினைக்க கூடாது. மறுநாள் காத்தால முழுவதுமே நீங்க தூக்கம் முழிக்காம நீங்க புதன்கிழமை சிவராத்திரி அப்படின்னா மகா சிவராத்திரின்னா நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பூஜையை சிவனுக்கு செஞ்சுட்டு ஒரு பாடல் ஏதாவது ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய தூக்கத்தை கைவிட்டு நீங்க தூங்குறதுக்கு போகலாம். அதனால அந்த வழிபாடுகள், சிவனுடைய வழிபாடுகள் அவ்வளவு புனிதமானது. இப்ப நாங்கெல்லாம் ஆபீஸ்க்கு போறோம், எங்களால நைட்டு ஃபுல்லும் தூக்கம் முழிக்க முடியாது, இல்லை மறுநாள் காத்தால போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க புதன்கிழமை அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 1 மணி வரைக்குமாவது நீங்க தூக்கம் முழிக்கிறது மிகவும் சிறந்தது. அதுவே உங்களுக்கு சரியான பலனை கொண்டு கொடுத்துரும். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டில் பூஜை செய்யறீங்களோ இல்லை வெளியில போய் நீங்க கோயில்ல போய் உங்களுடைய வழிபாடுகளை நீங்க அங்க நடக்கின்ற வழிபாடுகளை நீங்க கலந்துக்கிறீங்களோ, எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நீங்க திருவாசகம், தேவாரம், அதே நேரத்தில் சிவபுராணம், பெரிய புராணங்கள், திரு ஆலவாய பதிகம், நமச்சிவாய திருப்பதிகம், இதெல்லாம் நீங்க அங்க போய் சொல்றதோ இல்ல வீட்டுல இருந்து நீங்க படிக்கிறதோ ரொம்பவும் பலன் தரக்கூடியது. கண்டிப்பா 108 போற்றி சொல்லி நீங்க பூஜை பண்ணணும். வீட்டுல சிவலிங்கம் இருந்ததுன்னா நீங்க அதுக்கு 9 அபிஷேகம் செய்யலாம். அதிகபட்சமா எத்தனை அபிஷேகமானாலும் உங்களுக்கு செய்ய முடியும். குறைஞ்சபட்சம் ஒன்றும் முடியலன்னா கூட ஒரு பால் அபிஷேகமா செய்து, ஒரு அபிஷேகமா செய்து இறைவனுக்கு ஒரு நல்ல புது துணியை ஒன்று இது பண்ணி அதுக்கு வில்வ மாலை ஒன்று தொடுத்து போட்டு நீங்க பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க படங்க தான் இருக்கு, சிவனுடைய படம் இருக்குதுன்னா சிவன் படங்களை வச்சு அதுக்கு நீங்க சந்தன குங்குமம் எல்லாம் வைங்க. அதுக்கும் ஒரு வில்வ மாலையை போடுங்க. வில்வ மாலையை போட்டு 108 போற்றி சொல்லி, லிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, படமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு போற்றிகள் சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது அது மிக்க பலனை தரும். 100 ஏகாதசி விரதம் இருக்கிறதும் ஒரு மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதும் ஒண்ணு. அதனால அந்த பலன்கள் 100 ஏகாதசி விரதம் இருக்கிற பலன்களை ஒரு மகா சிவராத்திரி உங்களுக்கு கொடுத்துரும். காசியில போய் நம்ம முக்தி அடையிறோம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க தூக்கம் முழிச்சு அதே நேரத்துல விரதம் இருந்தீங்கன்னா
அந்த பலன்களை உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்துடுவார். அதனால பஞ்சபூதங்களும் தங்குள் அடக்கி இருக்கின்ற அந்த இறைவனாகிய சிவபெருமான், நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற சிவன் பார்வதியை நம்ம அன்னைக்கு வழிபட்டோம்னா நமக்கு முக்தி கிடைப்பதற்கான வழிகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.